லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா, அது வந்து 2-3 கண்டிஷனை உங்களால் ஒரு கண்டிஷனாக மாற்ற முடியும். இட் இஸ் யூஸ் டு கம்பைன் கண்டிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லாஸ்ட் ஆப்ரேட்டர்ஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, 2 நம்பர் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் 2 கண்டிஷன்ஸ் ஈக்குவலாக இருக்கா, இல்லை 2-3 கண்டிஷன்ஸ் ஈக்குவலாக இருக்கா, அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப காமனாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கணும், அதே டைம் ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா தென் வில் யூஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லெட்ஸ் see how it works. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட 3 நம்பர் இருக்குது. நம்பர் 1 is equal to 100, num 2 is equal to 100 again, num 3 is equal to 200. இப்போது நான் இந்த கண்டிஷன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வந்து நம் 1ம் நம் 2ம் ஈக்குவலாக இருக்கணும், அதே டைம் நம் 2ம் நம் 3யும் நாட் ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னா இந்த கண்டிஷனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்னா, நம் 1 is equal to num 2. So this is my condition 1. Condition 2 என்ன அப்படின்னா, num 1 and num 3 should not be equal. Then இப்போது இந்த 2 கண்டிஷனும் இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனால் இந்த 2 கண்டிஷனும் சேர்ந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்க்குறது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, we'll use and or operator. So if my condition 1 and condition 2 satisfies, then லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து எனக்கு ட்ரூ அப்படின்னு கொடுக்கும். இஃப் மை கண்டிஷன் 1 satisfies and condition 2 is not satisfying, then it will give me false. See, என்னோட 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கிறது அப்படின்னால எனக்கு வந்து ட்ரூ கிடைக்குது. இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலுமே எனக்கு வந்து ஃபால்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ சேஞ்ச் திஸ் வேல்யூ into 100. Now my value is false. இப்போது நம்மக்கிட்ட இன்னொரு டைப் ஆஃப் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்குது, which is called as OR. OR என்ன பண்ணும் அப்படின்னா, 2 வேல்யூவும் ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணாமல் ஏதாவது ஒரு வேல்யூ ட்ரூவாக இருந்தாலே you will get an answer true. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல என்னோட கண்டிஷன் 1 வந்து ட்ரூ, என்னோட கண்டிஷன் 2 வந்து ஃபால்ஸ். தென் இஃப் ஐ கம்பேர், தென் இட் will give me true. ஸோ இதுதான் 2 டைப் ஆஃப் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ், and an OR ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னா, நம்மளோட ரைட் சைடில் இருக்கிற வேல்யூவை லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூவுக்கு அசைன் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நம்ம யூஸ் பண்ணுற காமன் டைப் ஆஃப் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா, ஈக்குவல் டு. இந்த ஈக்குவல் டுவை நம்ம வேரியபிள் அப்படின்ற கான்செப்ட் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். வேரியபிள் கான்செப்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, நம்ம ஒரு வேரியபிளை லெஃப்ட் சைடில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு அசைன் பண்ணக்கூடிய வேல்யூவை ரைட் சைடில் எழுதிட்டு நடுவில் ஈக்குவல் டுவை போட்டிருப்போம். ஸோ இப்போ ஈக்குவல் டு என்ன பண்ணுது அப்படின்னா, ரைட் சைடில் இருக்கிற வேல்யூவை எடுத்து லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூக்கு அசைன் பண்ணுது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நம்மக்கிட்ட இன்னொரு டைப் ஆஃப் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிற வேரியபிள் இருக்கிற வேல்யூவை எடுத்து ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ கூட ஆட், மல்டிப்ளை ஆர் சப்ராக்ட் எனி ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி லெஃப்ட் சைடில் இருக்கிற வேரியபிள் கூடயே அதை வந்து இன்சர்ட் பண்ணும் ஆர் அசைன் பண்ணும். இந்த டைப் ஆஃப் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் செகண்ட் டைப் ஆஃப் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, 10ன்ற வேல்யூவை எடுத்து நம் 1க்குள்ளே அசைன் பண்ணுது. ஸோ ஈக்குவல் டு தான் அதோட ஆப்ரேட்டர். ஈக்குவல் டு வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஈக்குவல் டு என்ன பண்ணும் அப்படின்னா, 10ன்ற வேல்யூவை எடுத்து நம் 1க்குள்ளே போடும். செகண்ட் டைப் ஆஃப் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா, இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் ஆப்ரேஷன்ஸும் ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் லாஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸில் சொன்ன மாதிரி 10 அப்படின்ற வேல்யூவை ஆல்ரெடி நம் 1க்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்க 10 கூட ஆட் பண்ணி 20ன்ற வேல்யூவை திருப்பி நம் 1க்குள்ளே ஸ்டோர் பண்ணும். ஸோ தட் இஸ் சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஆஃப் num 1 is equal to num 1 plus 10. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது செகண்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா, num 1 into equal to 5. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, num 1ல் இருக்கிற வேல்யூ 20ஐ எடுத்து 5 கூட மல்டிப்ளை பண்ணி திருப்பி num 1க்குள்ளே ஸ்டோர் பண்ணும். ஸோ அதனால தான் நமக்கான அவுட்புட் 10, 20 and 100 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு num 1க்குள்ளே இருக்கிற வேல்யூ 10, செகண்ட் வந்து num 1க்குள்ளே இருக்கிற வேல்யூ கூட 10 ஆட் பண்ணுறோம், which makes it 20. தேர்ட் வந்துட்டு num 1 into 5 is equal to 20 into 5 is equal to 100. ஸோ அதனால தான் நமக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்லைனா உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.